நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வறுமை, பாவர்ட்டி. ஏற்கனவே பாவர்ட்டி பார்த்துருக்கோம். நான் முழு வறுமைனா என்ன, பகுதி நேர வறுமை என்னென்ன, கிராமப்புற வறுமை என்ன, நகர்ப்புற வறுமை என்னென்னா பார்ட் 1 வீடியோவிலே பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த பார்ட் வீடியோவில் நம்ம வறுமை தான் பார்க்குறோம். இந்த வறுமையில் என்னென்னு பார்க்குறோன்னா வறுமை கோடு, பாவர்ட்டி லைன். என்ன பார்க்குறோம்? பாவர்ட்டி லைன். இந்த பாவர்ட்டி லைன் வறுமை கோடு என்பது பார்த்திங்கன்னா வறுமையை வரையறுக்க பயன்படும் ஒரு அளவுகோல்னு சொல்கிறாங்க. இந்த வறுமையை எதுனா வறுமை, இப்படி சொன்னால் வறுமையா, இவ்வளோ சம்பாரிச்சா வறுமையா, இவ்வளோ உணவுகள் உட்கொண்ட வறுமையான அந்த வறுமை கோட்டை வரையறுக்க பயன்படுத்த ஒரு அளவுகோல் தான் என்னது? பாவர்ட்டி லைன், வறுமை கோடு. இதை பார்த்தீங்கன்னா முதல் உணவு மற்றும் வேளாண்மை இயக்குனர் டைரக்டர் வந்து லார்டு பாய்ட் ஊர், அவர் தான் 1945 இந்த வறுமை கோடுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1962 நம்ம இந்தியாவில் திட்டக்குழுவின் செயற்குழுவில் தான் இந்த வறுமை கோடை பற்றியே முதல் அறிமுகப்படுத்துகிறாங்க. 1962 திட்டக்குழுவின் செயற்குழு தான் இந்தியாவில் வந்து இந்த வறுமை கோடை பற்றிய வந்து செயல்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாதாபாய் நவ்ரோஜிலேருந்து நம்ம ரங்கராஜிலேருந்து நிறையா பேர் வந்து வறுமை கோட்டுகளை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. உலக வங்கி எல்லாரும் இந்த வறுமை கோட்டுக்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வறுமை கோட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்த மாதிரி நிறையா வறுமை கோட்டுக்கான கமிட்டிகள் இருக்குது, நிறையா குழுக்கள் இருக்குது. எல்லாம் வந்து வறுமை கோட்டை பற்றி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கருத்துக்கள்லாம் பார்த்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ வறுமை கோட்டை பற்றி நம்ம நிதி ஆயோக் தான் வந்து வறுமை கோட்டை குறித்த வறுமை கோடை பற்றி நிதி ஆயோக் தான் இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வறுமை கோடு அளவிட என்னென்ன கமிட்டிகள் அமைக்கப்பட்டது, என்னென்ன குழுக்கள் அமைக்கப்பட்டுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வறுமை கோட்டை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. இப்போ வறுமை கோட்டை பற்றி ஆய்வு செஞ்சவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஆய்வு செஞ்சவங்க நம்ம பார்த்தோன்னா பிடி ஓஷா. என்னது? பிடி ஓஷா. அவங்க தான் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. எப்போ? 1961. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடி ஓஷாவுக்கு போதான் ஷார்ட்கட் என்ன வச்சுக்கோங்க, நம்ம பிடி உஷான்னு வச்சுக்கோங்க. அவங்க யார்? நம்மளோட தடகள வீராங்கனை. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆறை ஒட்டியே ஓடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பிடி உஷா எப்படி ஒட்டியிருக்காங்க? ஆறை ஒட்டியே ஓடிருக்காங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போ பிடி ஓஷான்றதுக்கு நமக்கு பிடி உஷான்னு வச்சுக்கோங்க. ஆறை ஒட்டியே ஓடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1961 ஆறை ஒட்டியே ஓடிருக்காங்கன்னு வச்சுருக்காங்கன்னா 1961 அவங்களோட ஆய்வு அறிக்கை சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வில்லேஜில் 184 மில்லியன் மக்களும், சிட்டி நகர்ப்புறத்தில் 6 மில்லியன் மக்களும், மொத்தம் 190 மில்லியன் மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 184 மில்லியனும், நகரத்தில் 6 மில்லியன் மக்கள், மொத்தம் 190 மில்லியன் மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னா இந்த பிடி ஓஷா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டேக்கரும் ராத்தும். யார்? விஎம் தண்டேக்கர், நீலகண்ட ராத். இவங்க என்னன்னா 1971 அந்த அம்மா 61 சொன்னோன்னே 10 வருஷம் கழிச்சு 1971 ராத்தும் தண்டம்மாவும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கிங்க? தண்டத்துக்கு வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ல் ஒருத்தன் வறுமையில் தான் இருக்கான் எப்படின்னு சொல்கிறாங்க. 4ல் ஒருத்தன் வறுமையில், மொத்தம் 41% மக்கள் வறுமையில் இருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க? 4ல் ஒருத்தன் வறுமையாக தண்டத்தில் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தண்டேக்கர் சொன்னது தண்டத்தில் தான், 4ல் ஒருத்தன் தண்டத்தில் தான் இருக்கான்னு சொல்லி 41% வச்சுக்கோங்க. அதுபோக என்ன சொல்கிறாங்கன்னா 2250 கலோரி உணவு குறைவாக எடுத்துக்கொள்ளும் அனைவருமே வறுமை கோட்டு கீழ் வசிக்கிறோன்றன கலோரி டெபிசிட்டில் சொன்னவங்க இவங்க தான். அப்போ தண்டேக்கரும் ராத்தும். ஏன் கலோரி உணவுன்னு சொல்லிக்கீங்கன்னா நீங்கள் தண்டேக்கரும் ராத்தும் வந்து உணவை வந்து எடுத்துக்கிறதுல கலோரியில் 2250 கீழே எடுத்தால் அவங்க வந்து வறுமை கோட்டு இல்லைன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் மின்கா இவங்க 1956 இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 65%, என்னது 65% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிக்கோங்க. இப்போ இந்த 65 நீங்கள் எப்படி நம்ம நிப்பாட்டிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மின்கா ஆரஞ்சு வந்து மின்னும்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சு மின்னுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி எழுதிக்கோங்க, 56 எழுதாமல் 6, 5ன்னு இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா 56 அவங்க அறிக்கையில் 65% என்ன இருக்குது? வறுமை கோட்டு கீழ் இருக்காங்கன்னு சொல்லிக்கோங்க. அப்போ மின்கா வந்து எப்படி ஆரஞ்சு மாதிரி மின்னுதுன்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சை வந்து நீங்கள் திருப்பி எழுதிக்கோங்க. ஆரஞ்சுன்னு எழுதுனா என்னது? 56 வந்து இவங்களோட அறிக்கை ஆய்வு. இதில் 65%, அதே ஆரஞ்சு 65% வந்து மக்கள் வறுமையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிஎஸ் மில்காக்கு என்னது? ஆரஞ்சு மின்னுதுன்னு வச்சுக்கிட்டீங்க. அப்போ ஆரஞ்சுன்னு போட்டிங்கன்னா 65%, அங்கே பார்த்தீங்கன்னா 56 வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்தான் வந்து அதே 1961 இவங்க என்னன்னா 35% வந்து வறுமையில் வாழ்கிறாங்கன்னு இந்த ஆய்வு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் பர்தானை பார்த்தீங்கன்னா பர்தா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி 61 பிடி உஷா எப்படி ஓடுற மாதிரி இவங்களும் பர்தா போட்டுட்டு இவங்களும் பிடி உஷா கூட ஓடுறாங்க வச்சுக்கோங்க. என்னது? பிடி உஷா பரதா போட்டு ஓடுறாங்கன்னு வச்சா 6 ஒட்டி ஓடுறாங்கன்னு வச்சா அப்போ 61. அப்போ பரதானா என்னது? முகத்தை முடுறதான் 3-5. அப்போ மூஞ்சியை மூடிட்டு தான் இவங்க ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 35%. இப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய திட்டக்குழுவால்
இந்த வறுமை கோட்டை அளவிடுறதுக்கு அமைக்கப்பட்ட குழுக்கள், நம்ம இந்திய திட்டக்குழு இந்த வறுமை கோட்டை பற்றி அளவிடுறதுக்காக சில குழுக்கள் அமைச்சிருந்தாங்க. அந்த குழுக்கள் நம்ம பார்த்தலாம். முதல் குழு பார்த்தீங்கன்னா கமிட்டி, என்ன கமிட்டினா அலாக் கமிட்டி. முதலுக்கு வந்து என்ன கலட்டு ஒய்.கே. அலாக், அவர் தான் வந்து முதல் கமிட்டி. எப்போனா 1979. 1979. இந்த 1979 பார்த்தீங்கன்னா நமக்கு 69% இடஒதுக்கீடு அறிவிச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னை தெரசா அவங்களுக்கு 1979 தான் என்னென்னா நோபல் பரிசு கிடைக்கும். அப்போ அவங்க நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சிங்கன்னா, அம்மா 79 வயசில் நோபல் பரிசை அலேக்கா இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி 1979 வயசில் அன்னை தெரசா வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு அலேக்கா இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அலேக்கா தூக்கிட்டு வந்ததுன்னு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலேக் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க உணவு கிராமப்புறத்தில் வில்லேஜில் வந்து உணவு உட்கொள்வது 2400 கலோரி உட்கொள்கிறவங்களும், அதுக்கு குறைவாக உட்கொள்கிறவங்களும், சிட்டி நகரத்தில் 2100 கலோரி குறைவாக உட்கொள்கிறவங்களும் வறுமை கோட்டு கீழ் வாழ்கிறவங்கன்னு சொல்லி இந்த அலாக் கமிட்டி சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜில் 2400 கலோரி. ஏன் வில்லேஜில் 2400? அந்த 24 நோட் பண்ணிக்கோங்க. கிராமப்புறத்தில் 24 மணி நேரமும் உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும். அங்கே கிராமத்தில் விவசாய வேலை பார்க்குற உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கலோரி அதிகம் தேவைப்படும். அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க 2400 கலோரி எடுக்கணும். நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு உழைப்பு கம்மினால அவங்களுக்கு 2100 கலோரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 2100 கலோரி இருந்து அதற்கு குறைவாக வந்து நகரப்புறத்தில் எடுக்கிறவங்களும், கிராமப்புறத்தில் 2400 கலோரிக்கு குறைவாக உட்கொள்கிறவங்களும் அனைவருமே வறுமை கோட்டு கீழ் வலிக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த அலக் கமிட்டி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கடவாலா. அடுத்த கமிட்டி பேர் என்ன? லக்கடவாலா. இவங்க 1989. என்னது? லக்கடவாலா கமிட்டி 1989. எப்படின்னா லக்குன்னு கூட வச்சுக்கோங்க. லக்கில் வந்த கமிட்டி. என்ன கமிட்டி? லக்கில் வந்த கமிட்டி. 89 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்மளுக்கு 89 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். எப்படின்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு 1989 ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்து அப்போ முதல்வர் கருணாநிதி வந்து முதல்வராக 89 தான் ஆட்சிக்கு வருவார். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 89 அங்கே கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த அலக் கமிட்டிக்கு 10 வருஷம் கழிச்சு தான் லக்கில் ஒரு கமிட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 89 வந்து லக்கில் வந்துட்டாங்கன்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ லக்கடவாலா கமிட்டி. அப்போ இந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. வில்லேஜுக்கு 2400 கலரும், சிட்டி நகரத்துக்கு 2100 கலரையும் ஏன் பண்ணுறவங்க, அதுக்கு குறைவாக உணவுகளை உட்கொள்கிறவங்க வந்து வறுமை கீழ் வசிப்பவர்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டு 1993 தான் வெளியிடுறாங்க. அப்போ சொன்னீங்கன்னா 36% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்கில் இவங்க எங்கே போயிடுறாங்க? 3-6க்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லக்கில் இவங்க எங்கே போயிடுறாங்க? 3-6 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லக்கில் இருக்கிறவங்க எங்கே போனாங்க? 3-6க்கு போயிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா 36% ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 3-6க்கு போகிறாங்கன்னு வச்சு 3-6-3-6க்கு போகிறாங்க. அப்போ 36% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு இந்த கமிட்டி ரிப்போர்ட் 1993 தான் இதனோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர், சுரேஷ் கே டெண்டுல்கர். என்னது? சுரேஷ் கே டெண்டுல்கர் கமிட்டி 2005. நம்ம சுரேஷ் டெண்டுல்கர் போல நம்ம என்ன வச்சுக்கலாம்? நம்ம சச்சின் டெண்டுல்கர்னு வச்சுக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரன்னை எத்தனை தடவை அடிச்சு வச்சிருக்காரு? 5 தடவை அடிச்சு வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. 2005க்கு சச்சின் டெண்டுல்கர் 200 இரட்டை சதம் 5 முறை அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெண்டுல்கர் 2005. இவர் தான் என்ன சொல்கிறாரு? உணவு உட்கொண்ட கலோரி முறையில் இருந்து எப்படி ரூபாய் முறைக்கு மாற்றிட்டு கொண்டுட்டு வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வில்லேஜில் ஒரு நாளைக்கு 27 ரூபாய், வில்லேஜில் ஒரு நாளைக்கு 27 ரூபா. என்ன வில்லேஜில் 24 மணி நேரம் தானே இருந்துச்சு, இவங்க 27 மணி நேரமாக மாற்றிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ வில்லேஜில் 27 ரூபா சம்பாதிக்கிறவங்களும், சிட்டியில் 33 ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள், சிட்டியில் 33 ரூபா சம்பாதிக்கிறவங்களும், வறுமை அதுக்கு குறைவாக சம்பாதிக்கிற அனைவருமே வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள்னு சொல்லி இந்த கமிட்டி வந்து 2005 சொல்லிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 37.2% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் 37 இதில் எப்படி எடுக்கலாம்னா, நகர்ப்புறத்துக்கு 33க்கு நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. இதில் 27க்கு இந்த 7 எடுத்தீங்கனாலே என்னது 37% வறுமை கோட்டு கீழே உள்ளவர்னு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 27 ரூபா கிராமப்புறத்தில், வெறும் 27 ரூபா. அப்போ கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு. 27 ரூபா வந்து ஒரு கிராமப்புறத்தில் வந்து வெறும் 27 ரூபான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க உணவு பட்டியலில் விலை கம்மியாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும்தான் அதை வச்சு தான் கணக்கு பண்ணிடலாம் கூட ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி வந்து 2005
கிராமப்புறத்தில் 27 ரூபா, நகர்ப்புறத்தில் 33 ரூபாய்க்கு கீழே குறைவாக சம்பாதிக்கிற அனைவருமே வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்னு சொல்லிச்சு. 37.2% வறுமை கோட்டு மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டி. நம்ம ரிசர்வ் பேங்க் RBI முன்னாள் கவர்னர் ரங்கராஜன் தான். அவர் தான் 2012 ரங்கராஜன் எப்படின்னா 1-2 தான் எப்படி அறிக்கையை வெளியிடுவார். 1-2 தான் அறிக்கையை 1-2 தான் வெளியிடுவார். அப்போ ரங்கராஜ் அப்படி வச்சுங்க ஷார்ட்கட்டு. ரங்கராஜன் 2012. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வில்லேஜுக்கு 33 ரூபாயும், நகர்ப்புறத்தில் 47 ரூபாயும், எப்படி வில்லேஜில் 33 ரூபாயும், சிட்டியில் நகர்ப்புறத்தில் 47 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டும் அனைவருமே வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் என்று இவர் சொல்லியிருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா 2012 29.5% மக்கள் வறுமை கோட்டு கீழே வசிக்கிறாங்க. இவர் என்ன 2 தான் சொல்கிறாங்க 2012. அப்போ 2ஆவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 29% மக்கள் குறைவான வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்றதை இவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வறுமைக்கான காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 3 காரணமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பொருளாதார காரணம், தனிநபர் காரணம், சமூக காரணம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. பொருளாதார காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலையின்மை. இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வேலையின்மை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு ஆள் வேலை பார்த்தாலும் முழுமையான வேலையை பார்க்க முடியல, திருப்தி இல்லாத வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க மனநிலையில் எல்லாம் இருக்காங்க. அப்போ வறுமையினால் என்னது வேலையின்மை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமமில்லாத செல்வப்பயிர்னா பணம் ஒருவரிடையே போய் குவிந்துக்கிட்டே இருக்குது. எப்படி பணக்கார நபர்களிடையே போய் பணம் குறிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க சொத்து, ஆடம்பர பொருட்கள், தங்கம், கருப்பு பணமாக பதிச்சு வச்சுக்கிட்டு இருக்க அவங்க பூரா பதிக்க வைக்க இங்கே கீழ்மட்டையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா வறுமையில் மேலும் மேலும் தள்ளப்படுறாங்க. அப்போ சமமில்லாத செல்வ பகிர்வு. அப்போ பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல். இதே மாதிரி தான் பயனில்லாத முறையில் செல்வம் முறைனா நிறைய மக்கள் தங்கங்களாக வாங்கி குமிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், கருப்பு பணத்தை வாங்கி சேமித்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கொண்டு போய் முடக்கிறப்ப அது வெளியவே வராமல் உள்ளே சும்மா தான் கிடக்கும். ஆனால் இங்கே வறுமையில் இருக்கிறவங்க ரொம்ப இன்னும் வறுமை நிலையை நோக்கி தள்ளப்பட்டுக்கிட்ட நிலைமையை வர்றதுனால பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல்னாலையும் ஏற்படுது. விவசாய காரணி. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பாதி நேரம் வேலை இல்லாமல் போகிற சூழல் ஏற்படுற போது இந்த விவசாய காரணத்தினாலும் வறுமைகள் ஏற்படுது. அப்போ தொழில் வளர்ச்சி இன்மை. நம்மகிட்ட இருக்க மக்கள் தொகை பெருக்கத்தின்படி ஏற்க தொழில் வளர்ச்சி இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நம்மகிட்ட தொழில் வளர்ச்சி இல்லை. இதெல்லாம் வறுமைக்கான காரணம் பொருளாதார காரணங்கள். அப்புறம் தனிநபர் காரணம் உடல் பலவீனம். ஒரு வேலை பார்க்க சொன்னால் நம்மளோட உடல் என்னதான் இருக்குது, பலவீனமாக இருக்குது, என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்ற காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். உடல் பலவீனம். அதுபோக பார்த்தீங்கன்னா உடல் குறைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் உடல் குறைகளாக இருக்காங்க, மாற்றத்தினால இவங்கெல்லாம் இருக்குன்னு அவங்களாலுமே அந்த வேலை பார்க்க இயலாத சூழ்நிலை ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குறைவான படிப்பு. எப்படி அங்கே இருக்கிறதுக்கான அந்த வேலைக்கான படிப்பை யாருமே படிக்காம குறைவான படிப்பு படிச்சிருக்க காரணத்தினாலையும் இந்த மாதிரி ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். இது முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. வேலை பார்க்க விருப்பம் இருந்தும் படுத்து தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு சோம்பேறியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது சோம்பேறித்தனத்தினாலையும் இந்த வறுமை நிலை ஏற்படுது. தனிநபர் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கச்சிதைவு. குடிக்கிறது, சூதாடுறது, வேலைக்கு போகிற எண்ணமே இல்லாமல் உழைக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிறது இந்த ஒழுக்கச்சிதைவு காரணமாகவும் இந்த வறுமை நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக காரணம். ஆடம்பர செலவு. ஒரு திருமணம், விசேஷம், ஒரு தீபாவளி பண்டிகை இண்டிகைன்னா இருக்கிற பணத்தை பூரா கொண்டு போய் கொட்டி ஆடம்பரமாக செலவு பண்ணுறப்ப அடுத்து என்னது கடன் வாங்குகிற சூழ்நிலை போட்டு அடுத்து அவங்களும் வறுமை நிலைக்கு தள்ளப்படுறது அதான் ஆடம்பர செலவு. அடுத்து பார்த்திங்கன்னா வன்முறைகள்லாம் என்னென்னா போர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கையில் இருக்கிற கையிருப்பும் காலியாகி அடுத்து அனைவரும் என்னது வறுமைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டங்கள் மூலியமாக மிகப்பெரிய நிலையை எட்ட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுற காரணத்தினாலையுமே அந்த வறுமை ஏற்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக கொடுமைகள். என்னென்ன சாதி சண்டை, மதச்சண்டை, அது இதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இதுலேயுமே நேரத்தை வீணாக்கிறது, உழைக்காமல் விட்டுறது, இந்த சூழ்நிலையிலுமே என்ன ஏற்படுதுன்னா சமூக காரணத்தினால வறுமை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்கள் தொகை. நம்மகிட்ட இருக்கிற முக்கிய காரணம் மக்கள் தொகை பெருக்கம். எப்படி அதிக மக்கள் தொகை இருக்கிறனால அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை எதையுமே வழங்க முடியல. எல்லாருமே அந்த வறுமை நிலையில் கொண்டுட்டு போகிறதுக்காக இதையே சொல்கிறாங்க. இப்போ வறுமைக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார காரணம், தனிநபர் காரணம், சமூக காரணம். இப்போ இந்த வறுமையின் விளைவு, இந்த வறுமையினால் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமையினால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்னென்னா தீவிரவாதம் முற்றுது. வறுமை அதிகமாக இருக்கையில் கஷ்டப்படுறியா இந்த எங்கள் இதில் அமைப்பில் சேர்ந்துக்க உனைய குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் தீவிரவாதத்தை ஒவ்வொரு இதுவும் ஏற்படுத்துறது. அதுபோக தீவிரவாத அமைப்புகள் நிறைய அரசுக்கு எதிராக உருவாகவும் வேலை செய்யுது. வேலையின்மை. வறுமைக்கு அடுத்தது வறுமையினாலே எடுத்து என்ன ஆயிரும், வேலை இல்லாதனால தான் வறுமையே ஏற்படுது. அப்போ வேலையின்மை. சுகாதாரம். எப்படி வறுமையினால் இருக்க வீடுகள் கூட இல்லாமல் நிறையா பேர் தெருவோரத்தில் இப்படிலாம் வசிக்கிறாங்க. சுகாதார பிரச்சனைகள், நிறைய ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்த வறுமையின் விளைவாக ஏற்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவின்மை. அப்போ வறுமையாக இருக்கிறப்ப நீ டெய்லி வேலைக்கு போனால் மட்டும்தான் உன்னோட உணவை நீ உட்கொள்ள முடிகின்ற சூழ்நிலையில் படிக்க போகாமல் எல்லோரும் என்னது வேலையை நோக்கி குழந்தைகளை நகர்த்துறப்ப எழுத்தறிவின்மை, லிட்ரஸி குறையுது. அடுத்து பார்த்திங்கன்னா
சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர். இதே தான், குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பினா கூட இன்றைக்கி 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலான்ட்டு குழந்தைகளை படிக்க வைக்காமல் இப்படி செய்கிறதுனால சைல்டு லேபர் வந்து அதிகம் கூடுறாங்க. உழைக்காமலே இருந்து வறுமையில் இருக்கிறதுனால நிறைய தற்கொலைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி நம்மகிட்ட குறைவு. நம்மளோட மக்கள் தொகை எடுத்து நம்மளோட பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கனால நம்மளோட வறுமைக்கு இத்தனை விளைவுகள் ஏற்படுகிறது. இப்போ இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு நம்ம அரசு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை முதல்ல சரி பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கு வளரும் போதே இந்த ஊட்டச்சத்துலாம் குறைபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் சரி பண்ணுறதுக்காக முதல்ல வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கான அரசு வந்து செயல்படுத்துகிற திட்டங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1975, தேசிய குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICDS தான் சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதுதான் வந்து சொல்கிறாங்க. இது எப்போ தொடங்கினாங்கன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க 1975. நம்ம 1975 தான் அந்த 20 அம்ச திட்டமும் வந்து இந்திரா காந்தி அவர்களால் அறிவிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் வழங்குறது. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் வழங்குறது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் மூலியமாக 6 வயது குழந்தைகளுக்கு முறையில்லா முன்பருவ கல்வி. எப்படின்னா அந்த அங்கன்வாடியை வச்சு அந்த குழந்தைகளை அங்கே அழைச்சிட்டு போய் அவங்களுக்கான சத்து மாவு, அவங்களுக்கான தடுப்பூசி, அவங்களுக்கான பூச்சி மாத்திரைகள் இதெல்லாம் கொடுத்து அந்த 6 வயது வரைக்கும் இந்த குழந்தைகளை கண்காணிச்சிட்டு வர்றது தான் இந்த என்னது ICDS. அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும், அவங்களுக்கான சுகாதாரத்தை பாதுகாத்து அனைத்தையுமே செஞ்சுட்டு வர்றது இந்த ICDSல தான் பண்ணிகிட்டே வர்றாங்க. அப்போ அந்த அங்கன்வாடி மையம் மூலமாக அந்த குழந்தைகளை பிறந்தும் போதே அவங்களுக்கு முன்னாடியே தடுப்பூசியெல்லாம் செலுத்துறது, அவங்களுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகள் சத்து மாத்திரைகள்லாம் வழங்கி அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது தான் இந்த ICDSோட திட்டம். இந்த அங்கன்வாடி மையத்தின் மூலமா இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. என்னது 2013. நம்ம இதை நேற்று கூட ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்தா என்னது உயர்கல்விக்கு என்னது ரூசா அந்த திட்டம் பார்த்தோம்ல, ரூசா திட்டம். ரூசான்னு நம்ம 3 போட்டோம். அப்பயும் நம்ம சொல்லியிருக்கோம் உணவு பாதுகாப்பும் 3 தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் வேணா உணவு எழுதி அப்படி எழுதிட்டீங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா 3. அப்போ 2013 தான் உணவு பாதுகாப்பு சட்டம், ஜூலை 5, 2013. இதில் என்ன கொண்டு வர்றாங்கன்னா TPDS. என்னது இந்த TPDS என்னது டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். என்னது டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக்கு அப்படின்னா ஏழை மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது, ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது தான் இந்த TPDS திட்டம். இந்த TPDS பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் 3/2 பங்கு, இதெல்லாம் 3/2 பங்கு மக்களுக்கு வந்து உணவுகளை வழங்குறது, மலிவான விலையில் உணவுகளை வழங்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கம் இருந்து ஒரு 75% மக்களுக்கும், நகர்ப்புறத்தில் ஒரு 50% மக்களுக்கும் உணவுகளை வழங்கணும் மலிவான விலையிலன்னு சொல்லி 1 கிலோ அரிசியை வந்து 3 ரூபாய்க்கும், 1 கிலோ கோதுமையை 2 ரூபாய்க்கும், ஒரு தானியத்தை 1 கிலோ வந்து 1 ரூபாய்க்கும் வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வழங்கி அந்த வழங்குறத அந்தந்த மாநிலத்திலிருந்து பயன்படுத்த வச்சு அவங்கள தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ போய் அன்ன யோஜனா அந்த திட்டத்தில் AAY கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். உங்கள் கார்டில் பார்த்தீங்கன்னா AAY கார்டுன்னு இருந்தால் அந்த கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 35 கிலோ அரிசி வந்து வழங்குறாங்க. PHH கார்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 கிலோ வந்து மாதத்துக்கான உணவு வழங்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமாக என்ன செய்கிறாங்கன்னா பெண்களுக்கு அந்த குடும்பங்களை ஃபஸ்ட்டு அடையாளம் காண்றாங்க. அடையாளம் காய் AAY கீழே உள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 35 கிலோ உணவும், PHH குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5 உணவும், இப்படி அரசு வந்து உணவுகளை மலிவு விலையில் வழங்கி வறுமையிலிருந்து இவங்களை மீட்டுறதுக்காக இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதுதான் NFSA, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இப்போ நம்ம வறுமை ஒழிப்பில் நம்ம அடுத்து என்ன திட்டம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மத்திய உணவு திட்டம். 1995 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தினை கொண்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா MDM, மிட் டே மீல் ஸ்கீம். என்னது மிட் டே மீல் ஸ்கீம்? எப்படின்னா பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு சத்தான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மத்திய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஆரம்ப கல்விக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது. என்னது ஆரம்ப கல்விக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது. இந்த 1995 ஆகஸ்ட் 15 தான் இந்த மத்திய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா BM போஷான் அப்படின்ட்டு இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2007 இது வந்து மத்திய உணவு திட்டமாக இருந்தது. மிட் டே மீல் ப்ரோக்ராமாக 2007
மாற்றம் செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் இதை பேரை மாற்றிட்டாங்க. என்ன மாற்றிட்டாங்க? 2021 பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் அப்படின்ட்டு இதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. இந்த 2021 தான் ஃபஸ்ட்டு என்னென்னா 1ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம். இது எப்படின்னா மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% தொகையை வந்து செலுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் 11.20 லட்சம் பள்ளிகள் இதில் பயனடைகிறான்றாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா 11.80 கோடி மாணவர்கள் இந்த மதிய உணவு திட்டம், என்னது பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் திட்டத்தில் பயனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2021 தான் இதன் பேரை வந்து என்னது பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் மாற்றிருக்காங்க. பள்ளிகளில் மதிய நேரம் வழங்கப்படும் உணவுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு வழங்குது. இதன் மூலமாக வந்து பள்ளி செல்லும் மாணவர்கள் உணவுகள் இல்லாமல் வறுமையில் இருக்கக்கூடாது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2.0 இந்த திட்டம். என்னது சாக்ஷன் அங்கன்வாடி போஷான் 2.0 இது பார்த்தீங்கன்னா 3 பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னதுன்னா அங்கன்வாடி, இன்னொன்று போஷான் அபியான், இன்னொன்று வளர் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து. இது வந்து என்னது 3 பிரிச்சிருக்காங்க. இப்போ அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா சாக்ஷன் அங்கன்வாடி 2 லட்சம் அங்கன்வாடி என்ன செஞ்சிருக்காங்கன்னா சாக்ஷம் அங்கன்வாடியை தரம் உயர்த்திருக்காங்க. 2 லட்சம் அங்கன்வாடியை தரம் உயர்த்தி அந்த 2 லட்சம் அங்கன்வாடியை குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து அனைத்தையும் கொடுக்க, சத்து மாவு அனைத்தையும் கொடுக்க 2 லட்சம் அங்கன்வாடியை என்ன வந்து தயார்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஷான் அபியான் இது என்னன்னா பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு, குழந்தை பிறந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து மாவுகள், ஊட்டச்சத்து உணவுகள் அனைத்தையும் வழங்குவது தான் என்னது போஷான் அபியானில் வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா வளர் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து. என்னது வளர் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து. இந்த முன்னாடி இந்த ஸ்கீம் எப்படி இருந்துச்சுன்னா சாப்லா அப்படின்ற ஸ்கீம் இருந்துச்சு. என்னன்னா வளர் இளம் பெண்களுக்கு வளரும் போது அந்த குழந்தை கருவை தாங்குகிற சக்தியெல்லாம் அவங்களுக்கான ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியமாக அவங்கள வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கானது என்னது சத்து மாவு வழங்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் இருந்தீங்கன்னா அந்த அங்கன்வாடி மையத்தில் இருந்து அந்த வளரிளம் பெண்களுக்கான சத்து மாவுகளை வந்து வீடு வீடாவோ அவங்களோ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சத்து மாவு வந்து அவங்களுக்கு வழங்குற திட்டம் தான் ஊட்டச்சத்து, வளரிளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து. இப்போ இந்த மாவு, இந்த சத்து வழங்குறதுக்கு வந்து செப்டம்பர் மாதத்தான் என்னது போஷான் அப்படின்றாங்க. சத்து மாவுறதுக்கு இதுக்கு தனியாகவே வளரிளம் பெண்களுக்கு சத்து மாவு செப்டம்பர் மாதத்தை போஷான் மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா PMGKAY பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா. என்னது பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன. இந்த திட்டம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா 2020 ஏப்ரல் மாதத்தில் கொரோனா காலத்தில் நிறையா மக்கள் வறுமையில் பட்டியலில் இருக்காங்கன்றனால நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 இருக்குல்ல, அதன் அடிப்படையில் அந்த TPTS அந்த திட்டத்தின் மூலமா 5 கிலோ உணவு தானியத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, 5 கிலோ உணவு தானியத்தை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க. கொரோனா காலத்துக்காக அறிவிச்சது தான் இது. வறுமையில் யாரும் வாடிடக்கூடாதுன்னு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் அறிவிச்சு கொரோனா முடிஞ்சு 2022 டிசம்பர் வரைக்கும் இதை நீட்டிச்சாங்க. அப்புறம் என்ன பார்த்தாங்கன்னா மக்கள் திருப்பி இன்னும் வறுமையில் இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னா 2023 வரை நீட்டிச்சாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 2024 இன்னும் மேலும் 5 வருடம் மத்திய அரசு இதை நீட்டித்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் 81.35 கோடி மக்கள் பயன்பெறாங்க. இப்போ வறுமையை ஒழிக்க மத்திய அரசு இந்த உணவு ஊட்டச்சத்து முறையில் நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. அதில் இப்போ நம்ம முக்கியமான திட்டங்களை பார்த்துருக்கோம். இப்போ வறுமை ஒழிப்புக்கு என்னென்ன திட்டங்கள்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போனா 2006 ஆரம்பித்தாங்க. MGNREGS இது பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டில் இருக்க கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் கட்டாயம் வேலை வழங்கினா அவங்க வறுமை கோட்டில் இருந்து நீட்டலாண்டு இதுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம்னே சொல்லுவாங்க. கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புகளை அழிச்சிட்டு வந்து அதன் மூலமாக அவங்கள வறுமையிலிருந்து கொஞ்சம் மீட்டு எடுக்கலான்னு வறுமையை ஒழிக்கிறதுக்காக இந்த திட்டம் முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த திட்டம் மாற்றிட்டாங்க. 100 நாள்லேருந்து 125 VP ராம்ஜின் இந்த திட்டத்தை இப்போ மாற்றிட்டாங்க. 100 நாள்லேருந்து 125 நாளாக மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி 100% மத்திய அரசு பணத்தை கொடுக்கும். இப்போ வந்து மாநில அரசு வந்து 40% கொடுக்கணும், மத்திய அரசு 60% தான் கொடுக்கும். டிஜிட்டல் மூலியமாக இதை கொண்டுட்டு வர்றாங்க. அந்த விவசாய காலங்களில் வந்து 60 நாள் கட்டாயம் வந்து ஓய்வு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைக்கு உறுத்திட்டு இருக்கிற நேரத்தில் விவசாய வேலைக்கு ஆள் வரல, பற்றாக்குறை எடுப்பது, இந்த குறைபாடுகளை சரி செய்கிறதுக்காக விவசாய டயத்தில் 60 நாள் கட்டாயம் வேலையே இருக்காது. அந்த டைம் விவசாய வேலையை தான் பார்க்கணும். அந்த மற்ற நேரத்தில் மாற்று நேரத்தில் வந்து வருஷத்துக்கு 125 நாள் வேலை கொடுக்கணும். அந்த VP ராம்ஜி கொண்டு வந்திருக்காங்க. வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை மீட்டு எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த முக்கியமான திட்டம் தான் இந்த திட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 1995 இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறது தான் இந்த திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்.
இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை திட்டம் இந்த திட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா IGNOAPS, இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். இதுதான். இது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருந்து 79 வயசுக்கு வரைக்கும் உள்ள மக்களுக்கு 200 ரூபா வந்து யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 60 வயசு முதல் 79 வயசு வரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு 200 ரூபா வந்து மத்திய அரசு வழங்குது. மீதி தொகையை வந்து மாநில அரசு தான் வழங்கணும். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மத்திய அரசு எவ்வளோ வழங்குது? 500 ரூபா வழங்குது. மீதி பேலன்ஸ் தொகையை யார் வழங்கணும்? மாநில அரசு தான் வழங்கணும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் உதவித்தொகை மாதம் எவ்வளவு? 1200 ரூபாயை வந்து அரசு வந்து அவங்க வங்கி கணக்கில் செலுத்துது. இப்போ 1200 ரூபா செலுத்துதுன்னா இந்த 69 to 79 வயசுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயை மத்திய அரசு எழுதுனா மீதி 1000 ரூபாயை யார் செலுத்தணும்? மாநில அரசு தான் செலுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபாயை வந்து இவங்க செலுத்திடுறாங்க 80 வயசுக்கு மேலே. மீதி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 700 ரூபாயை வந்து நம்ம மாநில அரசு கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த திட்டத்தில் வந்து இது. அப்போ முதியோர் உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 69 to 70 200 ரூபா மத்திய அரசு கொடுக்குது. 80 வயசுக்கு மேலே போயிட்டீங்கன்னா 500 ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுக்குது. மீதி பேலன்ஸ் எல்லா தொகையும் யார்? மாநில அரசு தான் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு மாதம் 1200 ரூபா அவங்க வங்கி கணக்கில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் டிசபிள்டு பர்சன் ஸ்கீம். என்னது? இந்திரா காந்தி நேஷனல் டிசபிள்டு மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் 18 வயசு முதல் 79 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 300 ரூபாயை வந்து யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது. மீதி தொகையை வந்து மாநில அரசு தான் கொடுக்கணும். இவங்களுக்கு மாதம் 1500 ரூபா அவங்களோட வங்கி கணக்கில் அனுப்பப்படுது. இப்போ 300 ரூபா இவங்க கொடுத்துட்டாங்கன்னா மீதி 1200 ரூபாயை வந்து யார் கொடுக்குறா? மாநில அரசு தான் இந்த தொகையை அவங்களுக்கு கொடுக்குது. வறுமை கோட்டு கீழே இருக்கிற இவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த உதவித்தொகைகளை வழங்கிட்டு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம், விதவை உதவித்தொகை திட்டம். இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம் 40 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயை யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது. இவங்களுக்கு மொத்தம் 1200 ரூபா. இவங்களுக்கு மொத்தம் எவ்வளவு? 1200 ரூபா. அப்போ 900 ரூபாயை மாநில அரசு கொடுக்கணும். அப்போ 40 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் 300 ரூபாயை யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குறது உதவி திட்டம். அப்போ இந்த மாதிரி பணங்களை வந்து அவங்களுக்காக கொடுக்குற பட்சத்தில் அவங்கள வறுமையிலிருந்து கொஞ்சம் மீட்டு எடுக்கலாம்னு இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் வீடு கட்டி கொடுக்குறக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். இந்திரா ஆவாஸ் யோஜனா IAY 1997 வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் வந்து வறுமை கோட்டுகளில் மக்களுக்காக வீடு கட்டி கொடுத்தது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்றது 2011 கொண்டு வந்தது. RAY நகர்ப்புறங்களுக்காக கொண்டு வந்தது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இணைத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி 2015 இந்த திட்டத்தோட பெயரை மாற்றிட்டாங்க. எப்படி? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY. ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ரூரல், கிராமப்புறங்களுக்கு வந்து ரூரல் ஆகும். PMUன்னு போட்டால் அர்பன், நகரங்களுக்கு அர்பன் ஆகும். இந்த திட்டம் மாற்றப்பட்டிருக்கு. வறுமை கோட்டுக்கு உள்ள மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறதா இந்த திட்டம். அடுத்து நம்ம வறுமை ஒழிக்கிற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா NRLM நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் 2011, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா NULM நேஷனல் அர்பன் லிவ்லிஹுட் மிஷன் 2013. இது பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியில் வறுமையை ஒழிக்கிறதுக்கு கடன் வழங்குறது, தொழில் வளர்ச்சிகள் மேற்கொள்றது, ஊரக வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் எடுத்து வறுமையிலிருந்து அவங்களை மீட்டருக்காக இந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து டே திட்டமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அது தீன் தயாள் அந்தியோதனா யோஜனான்னு டேன்னு 2015 இதை மாற்றிட்டாங்க. தீன் தயாள் அந்தியோதனா யோஜனா 2015 இந்த NRLM NULM இணைச்சு இந்த திட்டத்தை எப்படின்னு மாற்றிட்டாங்க? டேன்னு மாற்றிட்டாங்க. தீன் தயாள் அந்தியோதனா யோஜனான்னு 2015 இந்த திட்டத்தை மாற்றிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை தமிழ்நாடு அரசும் செஞ்சுட்டே வராங்க. அதில் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு தொடங்கின திட்டம் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் திட்டம். எப்போனா August 12, 2025 தண்டையார்பேட்டை சென்னையில் தொடங்கினாங்க. இது என்னன்னா 70 வயதுக்கு மேலே இருக்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த ரேஷன் கடையில் வந்து உணவுப் பொருளை வாங்கிட்டு போக முடியாத காரணத்தினால அவங்க வீடுகளுக்கே இந்த உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டம் பேர் தமிழ்நாடு அரசு தாயுமானவர் திட்டம்னு August 12, 2025 தண்டையார்பேட்டையில் தொடங்கியிருக்காங்க. இது போக என்ன கிராமப்புறங்களில் என்ன வளர்ச்சிகள்லாம் மேற்கொள்ள திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு அரசுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2006 முதல் 2018 வந்துடுச்சு. இப்போ 2.0 இந்த ரெண்டாவது எவ்வளோனா 2021 to 2026 வரை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஊக்கத்தொகையாக
30 லட்ச ரூபாயும் செயல்திறனாக 5 லட்ச ரூபாயும் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் வழங்குறாங்க. இதன் மூலயமா அந்த கிராமத்தில் இருக்க பள்ளிகள் கட்டுறதா இருக்கட்டும், நூலகம் கட்டுறதா இருக்கட்டும், சுகாதார மையங்கள் என்னன்னாலும் அந்த கிராமத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துறதுக்காக அனைத்து இந்திய அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2.0 இப்போ செயல்பட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம், அங்கே எப்படி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மாதிரி இங்கே கலைஞர் கனவு இல்ல திட்டம்னு 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகளை இலக்கா வச்சு செயல்படுறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 3.50 லட்சம் வந்து வழங்குறாங்க. அந்த வீடு எப்படின்னா 360 சதுரடிக்குள்ள சமையல் அறையுடன் இருக்கணும்னு சொல்லி 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கணும் இலக்கா வந்து இந்த கலைஞர் கனவுல திட்டம் செயல்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே திட்டம். நமக்கு நாமே திட்டம் என்னன்னா, ஒரு கிராமப்புறத்திலையோ நகர்ப்புறத்திலையோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளத்தை தூர்வாரணும், ஒரு சுகாதார நிலையம் கட்டணும், ஒரு பள்ளி கட்டணும், இந்த மாதிரி இது செயல்படும் போது நமக்கு நாமேன்னு இந்த திட்டத்தின் மூலியமாக ஊரில் இருக்க மக்கள் தொகையில் அந்த செலவு தொகையில் 3ல் 1 பங்கை வந்து யார் செலுத்தணும்னா மக்கள் கொடுக்கணும். 3ல் 1 பங்கை மக்கள் கொடுத்தா அந்த திட்டத்தை வந்து மீதி 2 பங்கு அரசு கொடுத்து நமக்கு நாமே அந்த என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி எஸ்டி இருக்கிற பகுதியில் இருக்கிற வேலைகள் நடக்கும்போது 5ல் 1 பங்கை மட்டும் மக்கள் கொடுத்தா போதும், மீதி 4 பங்கை வந்து மாநில அரசே எடுத்து செயல்படுத்தும் அப்படின்னு கொண்டு வந்த இந்த திட்டம் தான் நமக்கு நாமே திட்டம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிக்க நிறையா திட்டங்கள் இருக்குது. ஏகப்பட்ட திட்டங்களை வந்து அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் சில முக்கியமான திட்டங்களை இதில் பார்த்துருக்கோம். அதுக்கு மாரி உங்களுக்கு இன்னும் திட்டங்கள் தேவைப்படும்ன்ற பட்சத்தில் உங்களுக்கான PDF வந்து நாங்கள் டெலகிராமில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.